அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் காண இருப்பது இறையிடம் எதை வேண்டுவது, அருளா பொருளா? உண்மையில் இறை என்று கூறியிருப்பதன் அர்த்தம் இறைவன் அனைத்துமாக இருப்பவன் என்பதால் இறை என்று கூறியிருக்கிறோம். அனைத்துமான இறைவனிடம் நாம் என்ன வேண்ட வேண்டும் என்பதை பராபர கண்ணியில் ஒரு கண்ணி மூலமாக தாய்மானவர் அழகாக கூறுகிறார். சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே என்கிறார். பொருள் என்பதற்கு இரண்டு பொருட்கள் உண்டு. ஒன்று ஒரு சொல்லினுடைய அர்த்தம், மற்றொன்று உலகில் நிறையையும் மற்றும் பருமனையும் கொண்ட எந்த பொருளும் பொருள் என்றே அழைக்கப்படும். அருள் என்பதற்கு பொருள் அர்ப்பணித்த உள்ளம். யார் எந்த துறையை எடுத்துக்கொண்டார்களோ அந்த துறையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள், ஆனால் அவர்கள் அந்த துறையில் அருளாளர்கள் அல்லது போற்றப்படியும் தன்மையை அடைவார்கள் என்பது பொருள். அது அரசியலாகவும் இருக்கலாம், வேறு எந்த துறையாகவும் இருக்கலாம். அரசியல் இருந்தால் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். அதை போன்று எந்த துறையிலும் தான் எடுத்துக்கொண்ட துறையினுடைய தர்மத்திற்கேற்ப தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் அந்த துறையில் அருளாளர்கள் என்று போற்றப்படுவார்கள். எனவே இறைவனிடம் நாம் அருளை நாட வேண்டும் என்பது தீர்மானமாகிறது. அந்த அருளை நாம் எப்படி நாட வேண்டும் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார் என்றால், எனக்கு என்ன வேண்டும் என்று நான் கேட்கிறேனோ அதை நீ எனக்கு தருவாய், முழுவதும் தருவாய். அது மட்டுமல்ல, நின்னை வேண்டி எப்பொழுதெல்லாம் நான் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றதை தீர்மானிப்பவனும் நீதான். நீ அருள் செய்யும் போது எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும். எனக்கு உண்மையிலே வேண்டும் என்று ஒன்று விரும்பினால் அதுவும் உன்னுடைய விருப்பப்படிதான் நடக்கும் என்று கூறுகிறார். தாயுமானவர் வேண்டுகிறார், உன்னை கையினால் தொழுது மனதால் கசிந்து உள்ளம் உருக அர்ப்பணித்து வேண்டுகிறேன் ஐயனே அரசே எனக்கு அருள்கவே என்கிறார். காட்ட அருள் இருக்க காணாத இருள் மலர்த்து நாட்டம் எனக்கெதற்கு நின்றாம் பராபரமே என்கிறார் தாய்மானவர். அடுத்து அருளுக்கும் பொருளுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். யாரிடம் அருள் உள்ளதோ அவர்களிடம் பணிவு இருக்கும். அதே நேரத்தில் பொருள் உள்ளவர்களிடம் பெருமைதான் இருக்கும். அருள் என்பது ஒரு உணர்வு நிலை, பொருள் என்பது ஒரு உணர்வற்ற நிலை. அருளே அனைத்து பொருளுக்கும் அடிப்படை, அது எதற்கும் கட்டுப்படாதது. அதே நேரத்தில் பொருள் என்பது அது அருளை சார்ந்து நிற்கக்கூடியது. அருள் கொடுக்க கொடுக்க குறையாது, பொருள் கொடுக்க கொடுக்க குறையும். எனவே அருளுக்கு முடிவில்லை, பொருளுக்கு முடிவு உண்டு. அடுத்து அருள் உள்ளவர்களின் மனதில் அச்சமே இருக்காது. அவர்கள் அச்சமற்றவர்களாக இருப்பர். பொருள் உள்ளவர்கள் அச்சப்படுவார்கள். அருளை காக்க தேவை அகப்பாதுகாப்பு, அதாவது ஒழுக்கமான நேர்மையான வாழ்க்கை. அதே நேரத்தில் பொருளை காப்பதற்கு புற பாதுகாப்பு தேவை. அதை ஒரு பாதுகாப்பு பெட்டகத்திலோ அல்லது காவலர்கள், கேமரா போன்ற புற பாதுகாப்பு தேவை. அருள் உள்ளவர்களிடம் அமைதி எப்போதுமே குறையாது. பொருள் உள்ளவர்களிடம் எப்பொழுதும் படபடப்பு குறையாது. அருள் உள்ளவர்களுக்கு இறை மேல் ஆசை, பொருள் உள்ளவருக்கு இந்த உலகில் இறை தேட ஆசை அல்லது இறை மேல் ஆசை. அருள் பொதுநலம் பற்றி சிந்திக்கும், பொருளோ சுயநலம் ஒன்றே சிந்தித்திருக்கும். எனவே அருள் உள்ளவர்கள் சான்றோர் ஆகிறார்கள். பொருள் உள்ளவர்கள் சான்று பெற ஆசைப்படுவர், அதாவது சர்டிஃபிகேட்ஸ், இவர் இப்படிப்பட்டவர் நல்லவர் என்று. அடுத்து அருளை மையமாக கொண்ட வாழ்வு கூட்டு குடும்ப வாழ்வாக பரிமாணமானது. பொருளை மையமாக கொண்ட வாழ்வு தனி குடும்ப சுயநல வாழ்வாக மாறியது. கூட்டு குடும்பங்கள் என்றால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் அருள் வாழ்வானது பிரச்சனைகளை எளிதில் தீர்த்துவிடும். பொருள் வாழ்வு அத்தகைய பிரச்சனைகளை மேலும் மேலும் கூட்டிக் கொண்டே செல்லும், புதிய பிரச்சனைகளையும் உருவாக்கும். அருள் பொறுத்து செல்லும், பொருளோ பொறுக்கவே விடாது. அருள் வாழ்வானது மிகவும் எளிமையானது, பொருள் வாழ்வோ பகட்டானது. அருள் இறைவனே எல்லாம் என்று உணர்ந்து அவனிடமே முழுமையாக சரணடையும், அவனிடம் நெருக்கமாகும் எல்லா சூழ்நிலையிலும். அதே நேரத்தில் பொருள் என்பது ஆசையை அதிகப்படுத்தி இறைவனை விட்டு விலகி மேலும் மேலும் பொருளிலே மனதை செலுத்தி செல்லும். அந்த பொருள் மீது வெறி கூடுதலாக மாறும். அருளில் நாட்டம் வந்தால் வாழ்வில் கவலை தீரும். பொருளில் நாட்டம் வந்தாலோ வாழ்வில் கவலை கூடிக்கொண்டே செல்லும். கவலை கூட கூட மயக்கம் பிறந்துவிடும். வாழ்க்கையில் குழப்பம்தான் அதிகரிக்கும். பழைய பாடல் ஒன்றில் கண்ணதாசன் கூறியிருக்கிறார், நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று அழகாக கூறியிருக்கிறார்.
எனவே உண்மையை உணர்ந்து நாம் அருளை நாட வேண்டும். வாழ்க்கைக்கு பொருளை அந்த அருளால் அடைய வேண்டும். வள்ளுவரின் ஒரு குறளில் கூறியது போல், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் போரியார் கண்ணும் உள என்கிறார். அதாவது தீயவர்களிடம் கூட பொருள் உள்ளது, ஆனால் அருள் என்பது செல்வங்களிலேயே மிகச்சிறந்த செல்வம். அது நல்லவர்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை உணர்ந்து நாம் இறைவனிடம் அருளை தேட வேண்டுமா அல்லது பொருளை தேட வேண்டுமா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நன்றி.